புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்தை ஆதரித்து அண்ணாமலை பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விவரங்கள். சிவரணி, புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இன்னும் 7 நாட்களே உள்ள நிலையில் தலைவர்கள் வருகை அதிகரிக்க துவங்கியிருக்கிறது. குறிப்பாக இன்று பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை வந்திருக்கிறார். அவர் ராஜ்பவன் தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ள பாஜகவின் தலைவர் ராமலிங்கத்தை ஆதரித்து ரோட் ஷோ நடத்தினார். அந்த பிரச்சாரத்தின் போது அவர் பேசுகையில் ராஜ்பவன் தொகுதியில் ராமலிங்கத்தை வெற்றி பெற செய்து புதுச்சேரியின் முதன்மை தொகுதியாக மாற்ற வேண்டும் என்று பொதுமக்களுக்கு கோரிக்கை வைத்தார். அதே நேரத்தில் புதுச்சேரியில் அவரை எதிர்த்து நிற்கும் கூட்டணியை பார்க்க வேண்டும். காங்கிரசில் ஒரு வேட்பாளர், திமுகவில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு பொருந்தாத கூட்டணி தான் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவருக்குள் ஒருவர் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குழப்பமான கூட்டணி எப்படி ஒரு நல்லாட்சியை புதுச்சேரியில் தர முடியும்? மக்களுடைய பணத்தை சுரண்ட வேண்டும் என்பதுதான் இவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் ஏற்கனவே ரவுடி ஆட்சி நடந்தது. ஆனால் தற்பொழுது ரங்கசாமி தலைமையிலான 5 ஆண்டுகள் இந்த அரசு சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறது. மீண்டும் இந்த ஆட்சி வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார் என்று அவர் தெரிவித்தார். 15 நிமிடம் இங்கு பேச்சுவார்த்தை பேசியதை தொடர்ந்து அடுத்த இடத்துக்கு அவர் சென்றிருக்கிறார். முன்னதாக அவர் விமானத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது புதுச்சேரியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி குழப்பத்தில் இருக்கிறது. இந்த கூட்டணி மக்கள் நிராகரிப்பார்கள். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று தெரிவித்திருக்கிறார் சிவரஞ்சனி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.